வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. கிளிநொச்சி முகமாலை பிரதேசத்தில் வெடிக்காத நிலையில் உள்ள 31 எரிகணைகள் நேற்று மீட்கப்பட்டுள்ளன. காணி உரிமையாளர் ஒருவர் தனது காணியில் பள்ளம் தோண்டிய போது இந்த எரிகணைகள் இனங்காணப்பட்டுள்ளன. இது தொடர்பில் அவர் பளை போலீசாருக்கு அறிவித்துள்ளார். போலீசார் நீதிமன்ற அனுமதி பெற்று எரிகணைகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். அதேவேளை சில தினங்களுக்கு முன்னர் கிளிநொச்சி தட்டவன்கொட்டியில் எரிகணை ஒன்றில் இருந்து வெடிமருந்தை பிரித்தெடுக்க முயன்ற இருவர் வெடிப்புச் சம்பவத்தில் சிக்கி படுகாயமடைந்திருந்தனர். தலைமன்னாரில் துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்டுள்ள தோட்டாக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர். தலைமன்னார் கட்டுக்கரை பிரதேசத்தில் இவை மீட்கப்பட்டுள்ளன. போலீசாரின் சீருடைகள் ஒரு தொகுதியும், தேந்தாறு ரக துப்பாக்கியும், அதற்கு பயன்படுத்தப்படும் 67 தோட்டாக்களும், ஏனைய துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 25 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் போராட்டங்களுக்கோ சூழலியலாளர்கள் கருத்துக்கோ அரசாங்கம் முக்கியத்துவம் அளிக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் மட்டுமன்றி தமது உரிமைகளுக்காக போராடும் மக்கள் மீதும் அடக்குமுறை பிரயோகிக்கப்படுகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மன்னார் காற்றாலை திட்டத்தால் சுற்றுச்சூழலுக்கும் பறவைகளுக்கும் பாதிப்புகள் ஏற்படும் என்று சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆனால் அரசாங்கம் அவற்றை உதாசீனம் செய்கின்றது. இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் போது சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் கலந்தாலோசித்து பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. ஆனால் அரசாங்கத்திடமிருந்து இந்த கேள்விகளுக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க சென்றதை தவிர ரணில் செய்த அனைத்தையும் அனுர தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறான வழிமுறைகளை கைவிட்டு மக்களுடன் சுமூகமாக கலந்துரையாடி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஜனாதிபதியை வலியுறுத்துகின்றோம் என்றும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வழங்கப்பட்ட உணவால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக சுமார் 45 மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த சம்பவம் புலனறுவை ஹிங்குரகொடவில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பக்கமுன பிராந்திய மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர் என்றும் சிலர் சிகிச்சைகளின் பின்னர் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த பாடசாலையில் சுமார் 230 மாணவர்கள் கற்கும் நிலையில் அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த உணவு வழங்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக பக்கமுன போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்க முடியாத வகையில் எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூலிப்பதற்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படவுள்ளது என்று சுற்றாடல் அமைச்சர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் நேற்று உயர் நீதிமன்றக்கு அறிவித்தனர். பொலித்தீன் பயன்பாடு சுற்றுச்சூழல் அழிவை ஏற்படுத்துவதால் அவற்றின் பயன்பாட்டை குறைக்க ஒரு திட்டத்தை வகுக்க உத்தரவிடக் கோரி சுற்றுச்சூழல் நீதி மையம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. சிறப்பு அங்காடிகள் மற்றும் பிற வணிக நிறுவனங்களால் நுகர்வோருக்கு வழங்கப்படும் பொலித்தீன் பைகளின் பயன்பாட்டை குறைப்பதற்காக அவற்றின் மீது வரி விதிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சுற்றாடல் அமைச்சர் உள்ளிட்ட பிரதிவாதிகளால் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் திகதி உயர்நீதிமன்றில் இணக்கம் வெளியிட்டிருந்தது என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இணக்கத்துக்கு அமைய பிரதிவாதிகள் செயற்படாமையால் இந்த மனுவை தாக்கல் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்று சுற்றுச்சூழல் நீதி மையம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாவரே தெரிவித்தார். பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவந்தி பெரேரா எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் பொலித்தீன் பைகளுக்கு கட்டணம் வசூலிக்கும் வகையில் வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று குறிப்பிட்டார்.
விலை குறைக்கப்பட்டிருந்தாலும் பஸ் கட்டணங்களை குறைக்க முடியாது என்று அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தனியார் பஸ் உரிமையாளர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையிலேயே அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்கின்றது என்றும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடத்திய ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த கெமுனு விஜயரத்ன, சுதந்திரத்துக்கு பின்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தனியார் பஸ் தொழில்துறையை இரண்டாம் பட்சமாக கருதியே செயற்பட்டன. தற்போதைய அரசாங்கமும் தனியார் பஸ் தொழில்துறையை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையிலேயே செயற்படுகின்றது என்று குறிப்பிட்டார். தற்போது டீசலின் விலை 6 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள போதும் பஸ் கட்டணத்தை குறைக்க முடியாது. டீசல் விலையை 12 ரூபாவால் குறைத்திருந்தால் பஸ் கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் ஆராயலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் அந்த கட்சியின் மாநில இணைச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரை கைது செய்ய தனிப்படை அமைத்துள்ளது மத்திய மண்டல காவல்துறை. கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், மாநில இணைச் செயலாளர் நிர்மல்கு மார்ச் ஆகியோர் மீது கரூர் நகர போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தலைமறைவாக இருந்த மாவட்ட செயலாளர் மதியழகன், அவருக்கு அடைக்கலம் கொடுத்த கட்சி நிர்வாகி பவன் ராஜ் ஆகியோரை தனிப்படை போலீசார் கடந்த 29ஆம் தேதி கைது செய்தனர். அவர்கள் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாரை கைது செய்ய தனிப்படை அமைத்துள்ளது மத்திய மண்டல காவல்துறை. அதேவேளை நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூர் விவகாரம் தொடர்பாக நேற்று வீடியோ மூலம் விளக்கம் அளித்திருந்தார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.